SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. அவர் எதையுமே உள்வாங்க முடியாத ஒரு உயிரோட இருக்கிறாரு, நலமா இருக்கிறாரு அப்படின்ற லெவல்ல இருக்கிறாரு. ஓகே, ஆனா அவரை மையமா வச்சு இவங்க அரசியல் பண்றாங்க அப்படின்றது எல்லாருக்குமே இப்ப தெரிய ஆரம்பிக்குது. அவரால் பேச முடியல, எதையும் உள்வாங்க முடியல, கவனிக்க முடியல. அவர் குழந்தை மாதிரி இருக்காரு. விஜயகாந்த் நல்லாவே இருந்திருந்தா கூட 2016 அவருடைய சகாப்தம் முடிஞ்சிருச்சு. அவர் தவறான முறையில் அப்போ கூட்டணி கண்டார். அந்த காலகட்டத்தில் அவர் எய்தர் திமுக அல்லது அதிமுக அப்படின்ற முடிவு 2011 எடுத்துட்டார். மீண்டும் அவர் ஒரு தனி அணி அப்படின்னு காணும்போது அவருக்கான மரியாதை ஏற்கனவே போயிடுச்சு. விஜய் வந்துட்டு இருக்காரு. விஜய்க்கு அங்கே மத்திய மேலிடத்துலேருந்து நிறைய ஒரு நெருக்கமான ஒரு தொடர்புல வழிநடத்தப்பட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க இங்கே இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளையும் காலி பண்ணணும். அதுக்கு சினிமா துறையிலேயே வேற யாராவது கிடைச்சாங்கன்னா அவங்கள மேலே தூக்கி விடணும். தூக்கி விட்டு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அழிச்சிடலாம். ஆனால் அவங்க தான் இவங்களை அழிக்கிறதுக்கான சரியான ஆளாக இருக்கும். இன்னைக்கு தேமுதிக உயிர்ப்போட இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பிஜேபி தான். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ரொம்ப துக்கடாவாக இருந்தாலும் கூட இன்னைக்கு தேவை. தமிழ்நாட்டில் அவங்க ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்கனால எவ்வளவு துக்கடா சின்ன கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு தேவைப்படுறாங்க. கௌதம்லா நேயர்களுக்கு வணக்கம். அறம் இணைய இதழ் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான சாவித்திரி கண்ணன் அவர்கள் இன்று நம்முடன் கருத்து பரிமாற இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். விஜயகாந்தோட தேமுதிக கட்சியில பொதுச் செயலாளராக அவரோட மனைவி பிரேமலதா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. விஜயகாந்த் இப்பதான் உடல்நிலை தேறி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில அவரை கொண்டு அவர் 2 பேர் பிடிச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் ஒரு கண்டனத்துக்கு உள்ளாயிருக்கு. அவரை வச்சு படம் இயக்கின பாண்டியராஜ் கூட ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. கேப்டன் இந்த மாதிரி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? கேப்டன் விஜயகாந்த் தான் அவங்களுடைய எல்லாமே, அடையாளமே, அந்த கட்சிக்கான அடையாளம். அவரை அவங்க முன்னிறுத்தாட்டி அங்க அரசியல் கிடையாது. அப்போ இவங்க பொதுச் செயலாளர் ஆறதுன்றத அவர் இருந்து ரெகக்னைஸ் பண்ணா மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு ஆத்தரிட்டிக்கா இருக்கும். அவர் வீட்டிலே இருந்துட்டாரு, வர முடியலன்னு ஒரு விமர்சனம் வரும். அவருக்கு இதில் உடன்பாடா இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, இவங்களா பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு விமர்சனம் வரும். ஸோ அதனால அவங்க அவரை கூட்டிட்டு வச்சதுன்றது அது ஒரு அரசியல் நிர்பந்தமாக தான் நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் இவ்வளவுக்குள்ள உடல்நிலை சரியில்லாத ஒரு ஆளை இப்போ மருத்துவ ரீதியாக அதை அப்படி பண்றதுக்கு டாக்டர்ஸ் நிச்சயமா அனுமதிக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி பண்றது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது அவர் இது மட்டும் இல்லை, அவருக்கு தான் கூட்டணிக்கு முடிவெடுக்கிறதுக்கான பவரையும் நாங்கள் கொடுக்குறோம். அப்படி உட்பட நிறைய தீர்மானங்கள், அவங்களுடைய தீர்மானங்களை பார்த்தீங்கன்னா எனக்கு சிரிப்பு தான் வருது. அப்போ அவர் எதையுமே உள்வாங்க முடியாத ஒரு உயிரோட இருக்கிறாரு, நலமா இருக்கிறாரு அப்படின்ற லெவல்ல இருக்கிறாரு. ஓகே, ஆனா அவரை மையமா வச்சு இவங்க அரசியல் பண்றாங்க அப்படின்றது எல்லாருக்குமே இப்ப தெரிய ஆரம்பிக்குது. அவரால் பேச முடியல, எதையும் உள்வாங்க முடியல, கவனிக்க முடியல. அவர் குழந்தை மாதிரி இருக்காரு. இதுதான் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு போன ஒரு விஷயம் தான் இது. அப்ப நீங்க அவர் தான் எங்களை வழிநடத்துறாரு, அவர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாரு, அவர்கிட்டயே இந்த அதிகாரத்தை கொடுக்குறோம், அவர் வழிநடத்தலாம் நாங்கள் நடக்கிறோம், இப்படின்னே நீங்க உங்க தீர்மானங்கள்லையும் உங்களுடைய பேச்சிலையும் நீங்க பேசுறீங்க. இது எவ்வளவு ஒரு பொய்மையாக இருக்கிறது இல்லை? இதுதான் ரொம்ப கண்டனத்துக்குரியது. அவர் இப்ப உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாரு, நல்ல பாதுகாப்பா வீட்டுல இருக்கிறாரு, நாங்க நல்லா கவனிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னாலே போதுமானது. ஏன்னா இப்ப இந்த அரசியலை பார்க்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கிறேன், நான் பண்றேன் அப்படின்ட்டு நீங்க கிட்டத்தட்ட அந்த அரசியல் கட்சி 2005 துவங்கப்பட்டது. இன்னைக்கு 18 வருஷம் ஆயிடுச்சு. 18 வருஷமாக அவங்க கூட நீங்க பயணித்துட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் அவங்களும் அரசியல்ல இருக்கிறாங்க. அப்ப தன்னால இன்னும் அவங்களால தன்னை ஏத்துக்குவாங்களா மக்கள் அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதன் காரணமாக இப்ப நீங்க இப்ப சப்போஸ் விஜயகாந்த் அப்படின்ற ஒரு நபர் இல்லையானால் அந்த கட்சியோட கூட்டணி பேசுறது கூட யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க. எந்த கட்சியுமே அவங்களை ரெகனைஸ் பண்றது கூட, கூட்டணியில வச்சுக்க கூட தயக்கம் தான் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமையில தான் இந்த கட்சி இருக்கு. இப்ப அவருடைய பிரசன்ஸ் இருக்கணும், அவருடைய பிரசன்ஸ் இருந்தாலே போதும், நாங்க அந்த கட்சியை நடத்திடுவோம் அப்படின்ற நிலைமையில அவங்க அந்த மாதிரியான ஒரு பரிதாப நிலைமையில அவங்க இருக்காங்க. ஆக்சுவலா அந்த கட்சி ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம். தேசியம்னா இந்திய தேசியத்தை குறிக்குது இல்லையா?
திராவிடம்னா என்ன? இந்தியாவுடைய ஒரு குறிப்பிட்ட பரப்பளவு மட்டும்தான் குறிக்குது. ஒண்ணு நீங்க தேசியமா இருக்கணும், இல்ல திராவிடமா இருக்கணும். நீங்க ரெண்டையும் சொல்றீங்க. உங்க கட்சி பேர்லயே ஒரு முரண் இருக்கு. அப்புறம் முற்போக்குன்னு சொல்றீங்க. முற்போக்குன்றது பெரும்பாலும் கம்யூனிஸ்டுகள் சொல்றது. அந்த சொல்லாத எல்லாத்தையும் கலந்தடிச்சு ஒரு கட்சி பேரு என்ன, அதுவே வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு முயற்சி. 2005 ஒரு அரசியல் தேவை, ஒரு மாற்று. ஏன்னா தொடர்ச்சியாக திமுக அதிமுக ரெண்டு மேலும் மக்களுக்கு ஒரு அதிருப்தி மேலெழுந்து வந்த ஒரு நிலைமை. 2005 கருணாநிதியும் வந்து தளர்ந்துட்டாரு, ஜெயலலிதாவும் ஊழலுக்கு மேல ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோபம் மக்களுக்கு இருந்தது. இவர் நிறைய தான தர்மங்கள் பண்றது கொள்றது, இவருடைய சினிமா பாப்புலாரிட்டி எல்லாம் சேர்ந்து அடுத்த கருப்பு எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை, ஒரு மயக்கத்தை மக்களுக்கு ஏற்படுத்தியது. அந்த சூழலை இவர் பயன்படுத்தி கொண்டு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சிக்கு ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு 8 முதல் 10% வாக்குகள் கிடைத்தன. அதை வந்து ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டு அரசியலை தங்கள் எப்படி பொருத்தி கொள்ளலாம் தங்களை அப்படின்ற ஒரு யோசனையே அவருக்கு இல்லை. 2011 அவர் செய்த மிகப்பெரிய தப்பு, இவர் 2 பேருக்கும் மாற்று அப்படின்னு மக்கள் கொடுத்த மரியாதையை சிதைச்சிட்டார். நீங்க வந்து ஜெயலலிதாவோட அவர் கூட்டணி வைக்கும்போது அவருடைய வாக்கு சதவீதம் 2% குறையுது. ஆனால் இப்போ சீட்டு 29 சீட்டு வரலாம், ஆனால் வாக்கு சதவீதம் 2% குறைஞ்சுது. அது வந்து ஜெயலலிதாவுக்கு தான் வந்து பெனிஃபிட்டா மாறிச்சு. அந்த தேர்தலில் இவர் ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்காட்டி, ஏன்னா தொங்கு சட்டமன்றம் தான் வந்திருக்கும். அந்த துங்கு சட்டமன்றத்தில் இவங்களை யாராவது கூப்பிட்டுருப்பாங்க, இவர் ஏதோ ஒரு 4 எம்எல்ஏக்கள் வச்சிருந்தாருன்னா அது ஒரு மரியாதையோட போயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை அவர் தவற விட்டார். 2வதாக ஒரு கட்சியோட நீங்க வந்து கூட்டணி வச்சு நிக்கிறீங்க, ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் வர்றாங்க, அப்ப நீங்க வந்து எதிர்கட்சியாக உட்கார வேண்டிய அவசியம் வருது. அது எந்த கட்சியோட கூட்டணி வச்சுட்டு நின்னீங்களோ அவங்கள நீங்க எதிர்கட்சியா இருந்து பார்த்து விமர்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. அப்படிங்கும்போது அந்த எதிர்கட்சி பங்கு பாத்திரத்தை செய்யும் போது ஜெயலலிதாவுக்கு வந்து கோவம் வருது. அவங்க விமர்சனங்களை தாங்க முடியாத ஒரு மனநிலை கொண்டவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து அவங்க வந்து கோபத்தை மட்டும் வெளிப்படுத்த மாட்டாங்க, அவங்க அதிகாரத்தையும் ஃபுல் பவரோட வெளிப்படுத்தக்கூடியவங்க. பல கட்ட நெருக்கடியை அவங்க கொடுக்குறாங்க. அவங்க எல்லா விதமான ராஜதந்திர முயற்சிகளையும் எடுக்கிறாங்க. இவர் கட்சியில இருக்கக்கூடிய நிறைய இவருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் ரெண்டு தளத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் தூக்குறாங்க. பல எம்எல்ஏக்கள் கட்சி மாறுறாங்க, கட்சி நிர்வாகிகள் கட்சி மாறுறாங்க. இந்த நேரத்துல இவங்க இந்த கட்சிக்குள்ள ஒரு குடும்ப ஆதிக்கமும் உள்ள வருது. அவருடைய ஒய்ஃப் ஒரு புறமும் மைத்துனர் ஒரு புறமும் அதிகார மையமா இருக்கிறாங்க. இவருக்கு ஒரு ஸ்டாண்டு, அவங்க 2 பேருக்கும் ஒரு ஸ்டாண்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. தமிழ்நாடு அரசியல்ல தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன, யார் எதிரி, யார் நட்பு சக்தி அப்படின்ற புரிதல் கடைசி வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து அவங்களுக்கு இப்ப வரைக்குமே இருக்குதா என்னன்னு தெரியல. எல்லா கட்சிகளோடையும் ஒரு தேர்தல் வந்தா எல்லா கட்சிகளோடையும் உட்கார்ந்து பேசி பேரம் பேசுறது அப்படின்ற ஒரு அணுகுமுறையை அவங்க கொண்டுட்டு போறாங்க. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லாம போயிடுச்சு. ஒரு கட்சின்னா இப்போ ஒரு திராவிட கட்சி, அந்த திராவிடம் இது என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பேசுவாங்க, இதை எதிர்ப்பாங்க, இதை ஆதரிப்பாங்க, மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்குல்ல. அது மாதிரி தேமுதிமுகவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. இதை எதிர்ப்பாங்க, இதை ஆதரிப்பாங்கன்னு கிடையாது. பிஜேபியோட கூட்டணி வைப்பாங்க. அடுத்த எலெக்ஷன்லயே இடதுசாரிகள் மற்றவங்க சேர்த்துட்டு ஒரு 2016 ஒரு தனி அணியை ஆரம்பிச்சாங்க. இப்போ எக்ஸ்ட்ரீமா மாறுறாங்க. இடதுசாரிகளோட ஒரு கூட்டணி, அடுத்து பிஜேபியோட ஒரு கூட்டணி, இப்படி மாறி மாறி அவங்க வந்து பண்றதுனால அவங்க வந்து ஒரு சந்தர்ப்பவாத கட்சி அப்படின்ற ஒரு புரிதல் வந்துட்டு பிற்பாடு அவங்களுக்கான வாக்கு வங்கின்றது வந்து 10% இருந்து 2.5% இறங்கி கடைசியில 0.5% இன்னைக்கு வந்து நிற்கிது. 1% கூட வாங்க முடியாத அளவுல வந்து நிற்கிது. எங்க அவங்க நின்னாலும் டெபாசிட் கிடைக்க முடியாத ஒரு சூழல் வந்து அவங்களை வந்து தள்ளி விட்டுருச்சு. இன்னைக்கு அவங்க ஜீவித்திருக்கிறாங்கன்னா என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 18 வருஷமா அந்த கட்சியோட பயணித்து ஒரு பெரும் கூட்டம் வந்துருச்சு. நிறைய பேர் விலகி பல்வேறு கட்சிகளில் போய் அடைக்கலம் ஆனாலும் கூட அவங்க இவங்களோட பழக்கப்பட்டே வந்துட்டதன் காரணமாக இந்த கட்சி அடையாளத்தோடயே தன்னுடைய ஏரியாலையும் பிரபலம் ஆயிட்ட காரணத்தினால விட முடியாதவர்களா இருக்கிறாங்க. அந்த ஐடென்டிட்டியோட பயணிக்க வேண்டியவர்களா ஒரு கணிசமான ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்களால ஓட்டு வாங்க முடியாம இருக்கலாம், பட் ஆனா அவங்க கன்சிடென்டா கூட நிக்கிறாங்க. அதனால அவங்கள வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. அவங்க கிட்டத்தட்ட நீங்க ஒரு 0.5% வந்துட்டு அவங்களோட ஓட்டு வங்கின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி நேரத்துல அவங்க மற்ற கட்சிகளோட கூட்டணி பேசுறதுக்கு அந்த பார்கெனிங் பவர் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இல்லை? பார்கெனிங் பவரே சுத்தமா இல்லை அவங்களுக்கு. ரொம்ப அதாவது அவங்களாக விரும்பி ஏதாவது கொடுத்தா உண்டு.
இல்லாட்டி நீங்க வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணுங்களேன், நீங்க வந்து பேசுங்களேன், ஒரு கணிசமான தொகை நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படிதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப உங்களுக்கு இப்ப என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி தனியா நிக்கிறாங்க. பிஜேபி தமிழ்நாட்டுல பெரிய செல்வாக்கு கிடையாது. சரி, இவங்ககிட்ட ஒரு 4% ஓட்டு இருந்தா அது கூட நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிவா ஒரு கட்சி தன்னை கட்சி நாங்கள் கூட்டணியோட நிக்கிறோம் சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெருமையா இருக்குன்றதுனால பிஜேபி சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவதாக அதிமுக வந்து போதுமான அளவுக்கு அவங்களுக்கு வந்து கட்சிகள் வராத பட்சத்துல தேமுதிக போனாங்கன்னா சரி வாங்க அவங்களுக்கு 2-3 சீட்டு தர்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பிஜேபி கூட்டணி போனா இவங்க வந்து ஒரு 8-10 சீட்டு வாங்கலாம். அதிமுக கூட்டணி வந்தா ஒரு 2-3 சீட்டு வாங்கலாம். இப்போ தேமுதிக பற்றி நீங்கள் வரலாறுல எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு பெரிய கொள்கை சார்ந்த ஒன்றுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு பிஸ்னஸ் அது வந்து. அப்போ விஜயகாந்த் இப்படி இருக்கிற நிலைமைகள்ல என்ன நம்பிக்கையில அவங்க தொடர்ந்து கட்சி நடத்தலாம் நினைக்கிறாங்க பிரேமலதா? மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அதிகார மையத்துக்கு வந்து இது மாதிரியான ஒரு நடிகருக்கான ரசிகர் கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து முழுங்கணும்னு அவங்க காத்துட்டு இருக்காங்க. இது மாதிரி யார் கிளம்பினாலும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, பின்னணியில் இருப்பாங்க. இப்போ இந்த விஜய் வந்து வந்துகிட்டு இருக்காரு. விஜய்க்கு வந்து அங்க மத்திய மேலிடத்துல இருந்து நிறைய ஒரு நெருக்கமான ஒரு தொடர்புல வழிநடத்தப்பட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க இங்க இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளையும் காலி பண்ணணும். அதுக்கு சினிமா துறையிலேயே வேற யாராவது கிடைச்சாங்கன்னா அவங்கள வந்து வேலை தூக்கி விடணும். தூக்கி விட்டு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அழிச்சிடலாம். ஆனா அவங்க தான் வந்து இவங்களை அழிக்கிறதுக்கான சரியான ஆளா இருக்கும். எப்படி தெலுங்கானால வந்து காங்கிரஸை வந்து கார்னர் பண்றதுக்கு சந்திரசேகர வளர்த்து விட்டாங்களோ அது மாதிரி இங்க வந்து யாரையாவது ஒருத்தங்களை வளர்த்து விடணுன்ற கட்டாயத்துல இருக்காங்க. விஜயகாந்த் ரஜினிகாந்த் 2 பேரையும் ட்ரை பண்ணாங்க. ரஜினி வர முடியாம போயிட்டாரு. விஜயகாந்துக்கு உடல்நலம் இல்லாமல் போயிடுச்சு. இருந்தாலும் ஒரு கணிசமான கூட்டம் அவங்களுக்கு இருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து தேமுதிக வந்து உயிர்ப்போட இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பிஜேபி தான். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ரொம்ப துக்கடாவா இருந்தாலும் கூட இன்னைக்கு தேவை. தமிழ்நாட்டுல வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்கனால எவ்வளவு துக்கடா சின்ன கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு தேவைப்படுறாங்க. விஜயகாந்த் உடல்நிலை நல்லா இருந்து அவர் நல்ல உடல்நிலையோட இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அரசியல் வேற மாதிரி இருந்திருக்கும். குறிப்பா வந்து கருணாநிதி ஜெயலலிதா காலகட்டத்துக்கு பிறகு விஜயகாந்துக்கு வந்து ஒரு பெரிய பவருக்கு வந்திருப்பார் அப்படிங்கிற பார்வையும் சிலர்கிட்ட இருக்கு. இல்ல, அது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா விஜயகாந்த் நல்லாவே இருந்திருந்தா கூட 2016 அவருடைய சகாப்தம் முடிஞ்சிருச்சு. அவர் வந்து தவறான முறையில வந்து அப்ப வந்து ஒரு கூட்டணி கண்டார் இல்லையா? அந்த காலகட்டத்துல அவர் வந்து எய்தர் திமுக அல்லது அதிமுக அப்படின்ற முடிவு 2011 எடுத்துட்டார். மீண்டும் அவர் தனி அணி அப்படின்னு காணும்போது அவருக்கான மரியாதை ஏற்கனவே போயிடுச்சு இல்லையா? அந்த காலகட்டத்துல அவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய சாய்ஸா இருந்தது திமுக தான். திமுகவோட அவர் சேர்ந்து நின்றிருந்தாருன்னா கணிசமான இடத்துல வந்திருப்பாரு. ஒரு கூட்டணி ஆட்சியை கூட நடந்திருக்கும். ஏன்னா இப்ப ஏற்கனவே அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் 2006 டிஎம்கே ரன் பண்ணாங்க. 2016 அந்த நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு கூட்டணி அரசாங்கத்துல பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு வந்து அவர் கை நழுவ விட்டுட்டார். அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா சந்தர்ப்பங்கள் சூழல்களை வந்து சரியாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் தான் வந்து அரசியல்ல வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போக முடியும். அது தொடர்ந்து கோட்டை விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகோ அப்படிதான் அழிஞ்சு போனாரு. அவர் வந்து சரியா கணிக்க முடியல, யாரோட நிக்கிறது, யாரை எதிரி, யார் நட்பு, யார் எதிரின்னு கணிக்க முடியல. ஒரு சமயம் ஒருத்தங்களை கடுமையா திட்டுவாரு, அடுத்த சமயம் அவங்களை போய் அரவணைச்சு கொண்டாடுவாரு. ஸோ இந்த மாதிரியான மனநிலை கொண்டவர்களை மக்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? அதுதான் அந்த ப்ராப்ளம் தான் வந்து இப்போ விஜயகாந்துக்கு ஒரு அரசியல் தெளிவு இல்லாமல் போனதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம். விஜயகாந்த் உடல்நிலை இப்படி சரியில்லாத நிலைமைகளை நீங்க வந்து அவரை கொண்டு உட்கார வச்சுக்கிறது சம்பந்தமான வர்ற கண்டனங்களுக்கு அவங்க சொல்ற பதில் என்னன்னா, அவர் அந்த தொண்டர்களோட உற்சாகத்தை பார்த்து அவர் உற்சாகம் அடைவார், அவர் உடம்புக்கு ஒரு தெம்பு கிடைக்கும்னு சொல்றாங்க. அது உண்மையிலேயே அது அந்த மாதிரி அவருக்கு வந்து சந்தோஷமா இருந்ததுன்னா நமக்கு சந்தோஷம் தான். ஆனால் அவர் சிரமப்படுத்தினா அது வந்து அவங்களுக்கே வந்து கெட்ட பேர் தான். எம்ஜிஆர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவில் இருந்தார். அப்படி நேரத்தில் எலெக்ஷன் வந்தது. அப்போ அவர் வீடியோவில் பேசி அதை இங்கே வெளிவரப்பினாங்க. அப்போ ஒரு அனுதாப ஓட்டுகளாக மாறிச்சு. அதே மாதிரி இது இப்போ விஜயகாந்த் இந்த மாதிரி இருக்கிறத நேற்றுக்கு வீடியோ வந்திருக்கு வந்து இது ஒரு அனுதாபமாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா எம்ஜிஆர் நிலைமை வேற. எம்ஜிஆர் வந்து தனக்கு ஏற்பட்ட உடல்நல கோளாறுலேருந்து மீண்டு வருவதற்கு கடுமையான முயற்சிகளை அவரே மேற்கொண்டார். அவர் பிழைக்கவே முடியாதுன்னு சொன்ன இதுல வந்து தன்னுடைய மன உறுதியின் காரணமாக பிராக்டிஸ் பண்ணி 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 தன்னை வந்து எக்யூப் பண்ணார். அந்த முயற்சி அவர்கிட்ட முதல்ல குண்டடிப்பட்ட போதும் சரி, அவர் பேசவே முடியாது தீர்மானிச்சுட்டு பிற்பாடு அந்த பேசுவதற்கான பிராக்டிஸ் ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணி அவர் வந்தார்.
அது மாதிரி அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு பிற்பாடு அவர் வந்து படுத்த படுக்கையே சும்மா இருந்தால் போதும்னா எல்லா மருத்துவர்களும் அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் தொடர்ச்சியாக அவர் 3 வருஷத்துக்கிட்ட அவர் வந்து ஆட்சியில் இருந்து காமிச்சார். அவருக்கு ஒரு மன உறுதி இருந்தது. உண்மையிலேயே வந்து நீங்கள் சொன்னவாறு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னவாறு தொண்டர்களால் உற்சாகம் அடையக்கூடிய மனநிலை வந்து எம்ஜிஆர் கிட்ட இருந்தது. அந்த மாபெரும் கூட்டம் வந்து அவருக்கு ஆர்ப்பரிக்கும் போது அவர் பெரிய உற்சாகம் அடைவார். அது வந்து அவர் வந்து உண்மையிலேயே உயிர்ப்போட வச்சிருந்தது. நம்ம விஜயகாந்த் வந்து விழுந்துட்ட பிற்பாடு அவரால் மீண்டு வர முடியாத ஒரு அளவுக்கு அப்படியே ஸ்லோவா இருக்கார். இப்போ விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது பத்திரிகைகள் குறிப்பாக ஊடகங்கள் அவரை பற்றி எழுதின விஷயங்கள் சம்பந்தமா அவங்க ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. இல்ல, அந்த மருத்துவமனையே அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துச்சு. பத்திரிகைகள் வந்து மருத்துவமனை கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுதான் பேசினாங்க. இவங்க வந்து மருத்துவமனை ஸ்டேட்மெண்ட்டை ஏத்துக்காதீங்கன்னு இந்த குடும்பம் சொல்றாங்க. அப்ப மருத்துவமனை கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை ஏத்துக்காதீங்கன்னா அந்த மருத்துவமனையில் நீங்க ஏன் போய் கொண்டு போய் சேர்க்குறீங்க? உண்மைக்கு புறம்பான ஒரு அறிக்கையை அந்த மருத்துவமனை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க மேல நீ என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? பிரேமலதா இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தேமுதிகவோட உறுப்பினர்கள் போட்டிட்டு வெற்றி பெறுவாங்க, நாடாளுமன்றத்துக்கு செல்வாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது சாத்தியமா? சாத்தியமே இல்லை, நிச்சயமாக சாத்தியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் பிஜேபி தான். ஏடிஎம்கே கூட அவங்களை சேர்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். பிஜேபி வந்து கன்னியாகுமரியில், கோவையில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க மற்றவங்களுக்கு இடம் தர மாட்டாங்க. விஜயகாந்த் வந்து வட தமிழகத்தில் அவருக்கு கொஞ்சம் வாக்கு வங்கி இருக்கு. அந்த இடத்துல இங்கே நிற்க சொல்லி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. மேபி ஏதாவது அப்படி ஒரு தொகுதியில் நின்னாங்கன்னா டெபாசிட் கிடைக்கிறதுக்கான முயற்சியில் மட்டும் வேணால் ஈடுபடலாமே தவிர ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை. நன்றி. நன்றி.